சென்னை திருச்சி சாலையின் ஒரு புறம் மட்டும் வாகனங்கள் செல்ல போலீசார் அனுமதி வழங்கியிருக்கின்றனர். அரசூரில் சாலையின் ஒரு புறம் வெள்ளம் வடிந்ததால் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், தற்போது ஒரு புறம் மட்டும் செல்ல போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தற்போது சாலையினுடைய நிலை எப்படி இருக்கு? விவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்ட இந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே ஒரு வெள்ளக்காடானது. இந்நிலையில்தான் இன்று பார்த்தீங்கன்னா பிற்பகல்ல, அதாவது காலை 12 மணி அளவில் விழுப்புரம் அருகே உள்ள அரசூர் என்ற இடத்துல, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாலையின் இருபுறம் உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் மீது 2 அடிக்கு மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றதனால் அந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டன. இதன் காரணமாக ஆங்காங்கே வாகனங்கள் நின்றன. அதனைத் தொடர்ந்துதான் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டன. அதாவது திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு ஆசனூர், எலவனாசர் கோட்டை, திருக்கோயிலூர், செஞ்சி மற்றும் திண்டிவனம் வழியாக சென்னைக்கு, சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கம் செல்லக்கூடிய வாகனங்கள் திண்டிவனத்திலிருந்து கிளியனூர், பாண்டிச்சேரி, கடலூர் வழியாக மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு பிறகு இந்த போக்குவரத்தானது ஒரு வழியில் இப்ப தற்போது, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த ஒரு வழி பாதையில் நீரின் அளவு குறைந்துள்ளது. அதாவது நீரின் வேகம் குறைந்துள்ளதா வாகனங்கள் தற்போது இயக்க தொடங்கியுள்ள காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரமா அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டு இருந்த போதிலும் தற்போது ஒரு வழி பாதையில் மட்டும் தண்ணீர் அளவு குறைந்து இருக்குது. அதாவது தள்ளி லேசாக போகிறது. மற்ற மாற்று திசையில் இருக்கிற சாலை முழுமையாக தண்ணீர் இருக்கிறது. இருந்த போதிலும் லேசாக தண்ணீர் வழிந்து வருவதால் தற்போது அதிக அளவு கனரக வாகனங்கள் மட்டுமே அந்த வழியில் செல்கின்றன. மேலும் சில வாகனங்களும் அச்சத்துடன் செல்வதற்கும் அச்சத்துடன் செல்லும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் இந்த ஒரு வழி பாதையில் போக்குவரத்து தொடங்கிவிட்டு என்றே சொல்லலாம். நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.